அதெல்லாம் அதெல்லாம் பப்ளிக்கா சொல்லாயே. வேணாம். அச்சச்சோ! இல்ல டீல்ஸ் நான் சொல்றேனப்பா நான் இங்க. நாங்கலாம் விடுங்க வருஷம் கடந்துட்டு. உங்களோட சொல்லுங்க. தனக்கு வீடு காணி வத்தலையில் இருக்கு. இங்க குடித்தனம் பண்ணிக்கொண்டு அட்டன் மல்லியப்பூ சந்தியில் என்ன வீப் அப்படி நீங்களே பாத்துக்கங்க. அதுல போட்டுக்கங்க. அதுல பாத்துக்கங்க. அப்பாச்சியோடான் தொடர்பு முறிச்சது மகனோட சொல்லல. ஆனா ராஜபக்சக்கள் அப்படின்னு சொன்னோன்னே நாமல் ராஜபக்ச மலைத்தொடர் அல்லது லயன் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இந்த தொகையை கொடுக்கவும் 25,000 தொகை கொடுக்கவும் என்றால் சல்லியம்புனா சல்லியம்புனா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி வகைதாரு. இதுக்குத்தான் லூஸ்ங்க. தனி லூஸ், கலப்பில்லாத லூஸ். இல்ல சிரிக்கிறது இல்ல சார். ஹலோ அண்ணா வணக்கம். வணக்கம் டீல்சான். என்ன மாதிரி நாடு என்றும் மாதிரி இன்னைக்கும் உற்சாகமா நாங்க நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில இணைஞ்சுக்கிறோம். ஆனா அதுக்கு முதல்ல கைதுகள் நடைபெற்று இருக்குது. எதிர்பார்த்தது நடந்தது ஏதோ உண்மைக்குமே நாங்களும் நிறைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளை பத்தி கதைச்சுக்கிட்டு வாரோம். ஆனா இன்னைக்கும் அரசாங்கத்தை பத்தி ஒரு விஷயம் நல்லதாக சொல்ல இருக்குது. என்னன்னு சொன்னா ஒரு முக்கியமான கைது, அதுவும் என்பிபி அரசாங்கத்தின் முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகர். அவரு ஏற்கனவே கலாநிதி சர்டிபிகேட் வாங்கிட்டு வர ஜப்பான்ல போயிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்தவர் இன்னும் அந்த சர்டிபிகேட் என்ன ஆச்சு ஏதாச்சும் வாங்கிட்டு ஜப்பான்ல இருந்து வாங்கிட்டு வந்த வழியில ஆக்சிடென்ட் அதுவும் சொல்ல தெரியாது. ஆள் கொஞ்சம் குடிபோதையில இருந்தாருன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இன்னைக்கு போலீஸ் ஊடக பேச்சாளர் அப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அந்த என்ன சொன்னா அங்கன பாதி விபத்துக்குள்ளானவர்கள் ஏனையவர்கள் அந்த குடும்பத்தினர் வந்து கிரிபத்கோட பேஸ் ஹாஸ்பிட்டல் அங்கதான் முதல்ல அசோக் ரன்வலைய போயிட்டு அட்மிட் பண்ணிருக்காங்க சிகிச்சைகளுக்காக. அவருக்கு கொஞ்சம் பிரஷர் கூட்டிட்டுதான் அந்த நேரத்துல. அவருக்கு பெரிய எந்த விதமான விபத்தும் ஏற்படல. ஆனால் இந்த விபத்துல ரொம்பவே பாதிக்கப்பட்டது ஒரு பெண்ணும் 6 மாத குழந்தை ஒன்று தான் ரொம்ப பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆகவே அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான. அதுக்கு பிறகு அந்த சமூக வலைத்தளங்கள்ல அவர் மீது சில பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது இல்ல. அது இப்ப இப்படித்தானே எதிர் தரப்புக்கு என்னைக்கிட அந்த அரசாங்கத்தை அடிக்க ஒரு துரும்பு கிடைக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அசோக் ரன்வல தானா வந்து தலையை கொடுத்த கதையா தான் இருக்குது. ஏற்கனவே இந்த அசோக் ரன்வல் எல்லாம் பாருங்க எந்த விதமான ஆக்டிவும் இல்ல. பார்க்கும் போதே தெரியுது. இது இப்ப பார்லிமெண்ட்ல எந்த விதமான ஸ்பீச்சும் பெருசா ட்ரெண்ட் ஆகாது. அவங்க பேசுறதும் அதுல ஆக்டிவா இருக்கிறது ஒரே ஆள் மட்டும் தான். அனுரவ்ன்ற ஒரு அதுலதானே அந்த அரசாங்கம் இயங்குது. ஆமா இப்ப அவர் தனி நபரா ஒன் மேன் கேம் தான், ஒன் மேன் ஆர்மியா தான் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறத. அது ஒரு விதத்துல டெல்சான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் இப்படி என்ன சொல்றப்ப அவர் மேல திறமையா வேலை செய்யறார். ஆனா அதற்கு தயார்படுத்தலன்னா ஒரு பெரிய பின்னடைவா போகும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவுல எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா இருக்கக்குள்ள அந்த கட்சி இருந்ததுக்கு இப்ப அந்த கட்சி பிஞ்சி துண்டு துண்டா நாரா கழிச்சு விட்டுட்டாங்க. இப்ப எடப்பாடி போனது, எடப்பாடிட்ட வந்த அப்புறம் ஓபிஎஸ் ஒரு பக்கம், இபிஎஸ் ஒரு பக்கம், அங்கால இவர் யாரு சசிகலா ஒரு பக்கம், அப்படியே செங்கோட்டையன் ஒரு பக்கம். அது மாதிரி இப்ப செங்கோட்டையன் தளபதியோட இருக்காரு. அது வேற. அது இருக்கட்டும். இப்ப அனுர வந்து தான் எல்லாம் செய்யணும் நினைச்சு அடுத்த கட்டங்கள்ல ஆட்கள் இல்லாத போது ஜெயலலிதாவோட நிலைமையை பாருங்க. ஒரு பெரிய கட்சியா இருந்தது சுக்குநூறாகி விஜய்கிட்ட போய் அடைக்கலம் தர்ற அளவுக்கு நிலைமை மாறிச்சு. எனக்கு இதெல்லாம் ஒரு ஞாபகம் வருது. சில வேளை நாமல் சொல்ற நடந்துருமோ அப்படிங்கிற கேள்வி இருக்குதான் உண்மைக்குமே. ஏன்னா இந்த மாதிரியான செயற்பாடுகள் இடம்பெற்றால் கட்டாயம் அரசாங்கத்துக்கு ஒரு பாரிய அடிவிட இடி விழுந்தமாயே ஆகிரும். ஏன்னா ஏற்கனவே கலாநிதி பட்டத்துல பிரச்சனையாகி எதிர்கட்சிகள் கிழிச்சு தொங்க விட்டாங்க. முதல்ல இந்த அரசாங்கத்தை வந்து இவரோட இந்த நபரோட இந்த சர்டிபிகேட் ஃபேக் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணதுக்கு காரணமா தான் அசோக் ரன்வேல இப்ப இவருக்கு கிரகம் ஏதோ பகையா இருக்கு. ஆனா பாருங்க அனுரு என்னத்தான் நல்லது செஞ்சுக்கிட்டு வந்தாலும் நாட்டு மக்களுக்கு இறக்கி செஞ்சு இப்ப ஒன் மேன் கேம் ஆடினாலும் கூட இந்த மாதிரியான நபர்கள்னால அவரோட அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் நடக்கும். ஆகவே நாங்களாம் சொல்றது விலக்கி போடணும், உடனடியா விளக்கிறணும் இந்த மாதிரி ஆக்கல. இப்ப பாருங்க முதல்ல சர்டிபிகேட் பிரச்சனை, இப்ப நேற்று குடிபோதையில் சொல்லப்படுது. அது இன்னமும் உறுதிப்படுத்தப்படல.
ஆனால் ஒரு விபத்து இடம்பெற்றிருக்கு. போலீசார் அப்படி சொல்லி இருக்கிறாங்களா? அவருக்கு அப்படி ஒரு இது இன்னைக்கு இருக்குன்னு. போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்றாரு, கைது செய்யப்பட்டதன் பின்னர் குடிபோதையில் இருந்தாரா என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும். ஆனால் இதுவும் பார்க்க வேண்டி இருக்கிற டில்சான். அசோக ரன்வல சாதாரண குடிமகன் போல நடத்தப்பட வேண்டும். SJB சட்டத்திறனியல் சங்கம் போலீசில் முறைப்பாடு. சரி உண்மைதான். இப்ப கைது நடந்திருக்கு, அது சந்தோஷத்துக்குரிய விஷயம். ஏற்கனவே கடந்த கால ஆட்சிகள்ல வந்து இந்த மாதிரி நடக்காது. உள்ள போயிட்டு வெளியே உள்ள போக மாட்டாரு. கைதுன்னு சொல்லிட்டு அழகா ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போற கேஸ்கள் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. கொழும்பு பெரிய ஆஸ்பத்திரி, பெரிய வைத்தியசாலையில், பொது வைத்தியசாலையில், தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதுல வந்து மீண்டும் உறுதியாக இருக்குது, சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படிங்கிற அந்த வசனம் இந்த அரசாங்கம். ஆனால் இதுக்கு பிறகாவது அனுர ஒரு திடமான முடிவெடுக்கணும். என்ன டெல்சான், இப்ப எல்லாவற்றுக்கும் இப்ப உதாரணம் சொல்ல போனா இயல்பா இன்றைக்கு நானும் நீங்களும் இருக்கிறோம். நாங்களும் இந்த 2 பேருமா சேர்ந்து இன்னும் 2 பேரும் இந்த ப்ரோக்ராம் நடத்துறது ரெடி பண்ணணும். இப்ப நீங்க வரல என்றால் தமிழரசு இந்த ப்ரோக்ராம தனியே செய்யலாது. தமிழரசு இல்லைன்னா டீல்ஸ். இப்ப நாங்களும் அடுத்த கட்டங்கள்ல ஆக்களை தயார் பண்ணணும். இது வந்து இப்ப ஒரு நிறுவனத்துல வந்து நாங்கள் பின்தளங்கள்ல அல்லது அடுத்த கட்ட எங்களுக்குரியவர்களை தயார்படுத்தணும். இது நாங்க ஒரு நிறுவனமே எப்படி யோசிக்கிறோம்டா, ஒரு நாட்டை இயக்கக்கூடிய ஜனாதிபதி எப்படி யோசிக்கணும். உண்மையில இதுல டெல்சான் ஒன்று சொல்லணும் சொன்னா 2 ஒப்பீடு இருக்கு. நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா, நீங்க கோவிச்சு கொள்வீங்க சில வேலை. பிள்ளை எங்க நடக்குறேன்னு சொன்னால் 2 இடத்துல பிள்ளை நடக்குது. இப்ப இந்த இடத்துல சுமந்திரனையும் பற்றி சொல்லணும். சுமந்திரன் வரக்குள்ள ஒரு நல்ல மனிதராகவும் மிகவும் ஒரு திறமையானவராக தான் வந்தது. அந்த சுற்று வட்டாரம் இருக்குதானே, அந்த சுற்றி இருக்கிறார்கள், இந்த சேர் போடுறது தோழர்ன்றது. இப்ப அனுரவ தோழர், நீங்க தான் தோழர், இல்ல அடிச்சு விடுங்க தோழர், நீங்க இல்லாட்டி நாடு இல்ல தோழர், நீங்க இல்லாட்டி கட்சி இல்ல தோழர். அந்த நல்ல மனுஷனை பழுதாக்குன மாதிரி தான் இங்க சுமந்திரனை கொண்டு வந்து அந்த வரக்குள்ள ஒரு நல்ல சட்டத்திறனி, நல்ல பண்பானால் நல்ல மனுஷன். ஓம் சார் நீங்க இல்லாட்டி ஒன்றும் இல்ல சார், நீங்க அவர் அடிங்க சார், இவர் அடிங்க சார். நல்லா வந்த மனுஷனை பாருங்க ஒரு அரசியல் அடையாளம் இல்லாம ஆக்கி விட்டது. அவருக்கு அருகில் இருக்கிறார்கள், அவருக்கு அருகில் இருக்கிறார்கள். அது மாதிரி அனுரவுக்கும் வந்து தோழர், நீங்க தான் தோழர், சூப்பர், நீங்க தான் தோழர், அமைச்சர் கபினட்டே தேவையில்லை தோழர், நீங்க முடிவெடுத்தா. உண்மையில இது அந்த அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறாங்க தானே. இப்ப ஒரு நாளும் டில்சான் இப்ப எங்களை விமர்சிக்கிறவனை நாங்க உண்மையில அவனை எப்பவும் வந்து நண்பனா பார்க்கணும். ஏன்னா நம்மள கூடாண்டு விமர்சிக்கிறவன் மட்டும் நாங்க கரிசனையோடையும் கவனமாவும் இருப்போம். நல்ல டில்சான் நானும் செய்யற ப்ரோக்ராம், டில்சான் நீங்களும் நானும் சூப்பரா தான் ப்ரோக்ராம் செய்யறேன், நம்ம இந்த நாங்க கவனமா இருக்கணும் டில்சான், அவதானம் முக்கியம். அது இப்ப எங்களுக்கு இவ்வளவு அவதானம் இருக்கக்குள்ள இவங்களுக்கு நிச்சயமா. இப்ப அரசாங்கம் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்களேன். இல்ல சரி, நீங்க சொல்ற விஷயம் சரி. இப்ப அரசாங்க ரீதியா பார்க்கும் போது அனுரகுமார திசாநாயக்கம் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி தான், அவரு தனியா அவர் எப்படியாச்சும் இந்த அரசாங்கத்தை கட்டி காப்பாற்றணும். இந்த பாகுபலியில அத நடிகர் வந்து கயிறு இழுத்து புடிச்சுக்கிற மாதிரி அனுரகுமார முன்னிலையில் நிக்கிறாரு, ஓகே. ஆனா அவருக்கு சப்போர்ட்டா பேர் சொல்லக்கூடிய சிலர் தான் இருக்காங்க. விமல் ரத்நாயக் அவர் ஒருத்தர், பிரசன்ன டாக்டர் அவர் ஒருத்தர், அடுத்து நளின் ஜாத்திஸ், இந்த மாதிரி 3 பேர் தான் பேர் சொல்லக்கூடிய மாதிரி இருக்காங்க. ஆனால் அரசாங்கத்துல பார்லிமெண்ட்ல 159 பேர் இருக்காங்க. 159 பேரும் இன்னும் ஆக்டிவ் ஆகணும். இன்னமும் அமைதியா சைலண்டா இருந்து வேலை இல்ல. இப்ப இவங்க முன்னிலையில அதை விட ஆக்டிவ் ஆகணும். எங்கட கட்சி இப்படித்தான், எங்கட கட்சியில கட்சி வேற அரசு வேற. கட்சி மாதிரி அரசு நடத்தல, அரசு மாதிரி கட்சி நடத்தல, ரெண்டும் வேற வேற தளம். இருக்கிற 159 பேரும் உடனடியாக அமைச்சர் வேலையை பார்க்கணும், பிரதி அமைச்சர் வேலையை பார்க்கணும். இது இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், இதே சத்திர சிகிச்சை நிபுணர் கண் சிகிச்சை செய்யறதும், கண் சிகிச்சை நிபுணர் கிட்னி ஆபரேஷன் பண்றதும் இதான் பிரச்சனை நடக்குதாங்க. அந்தந்த துறை சார்ந்தாக்களை விட்டுரும். இப்ப இவங்களுக்கு இப்ப ரணில் சொன்ன கருத்து சில விளைஞ்ச உண்மை பொய்யோ தெரியாது. அந்த ஜேவிபி தலைமையகத்துக்கு வெளியில வாங்க, அந்த தலைமையகத்துல நீங்க நிக்காதுங்கன்றதுதான் இப்ப அது ரணில் குற்றச்சாட்டு. அப்படி சொல்லல நான். இப்ப இது வந்து மிகவும் ஒரு நெருக்கடியான காலம். இந்த காலத்துல எல்லாரையும் ஆக்டிவ் ஆக்கணும். நிச்சயமா. இப்போ அசோக ரன்வல சபுகஸ்கந்தில் இடம்பெற்ற அந்த விபத்தின் போது, நடந்த விபத்தை அடுத்து வைத்தியசாலை கொண்டு செல்லப்பட்டது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மொபைல் மூலமா எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இருக்கு, நாங்க அதை பார்க்கலாம். இந்த வீடியோ வச்சு இப்ப எஸ்டிபிக்கு நான் முதல்ல சொன்னேன், எப்படா அரசாங்கத்துக்கு ஏதாவது ஒண்ணு வச்சு அடிக்கணும், ஒரு அடி அடிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க எதிர்த்தரப்புக்கு இப்ப நீங்க முதல்ல சொன்ன விஷயம் தான், அசோக ரன்வல சாதாரண குடிமகன் போல நடத்தப்பட வேண்டும். எஸ்டிபி சட்டத்தரணிகள் சங்கம் போலீஸ் அதிபரிடம் முறைப்பாடு. இப்ப எல்லா வேலையும் விட்டுட்டு
எஸ்ஜேபி எதிர்த்தரப்பு எஸ்ஜேபி சஜித் பிரேமதாஸ் தரப்புல இருந்து லோயர்ஸ் போறாங்க. சாதாரண குடிமகன்களை போல நடத்த வேண்டும். கருத்து ஓகே, ஏற்றுக்கொள்றோம். நிச்சயமாக அசோக் ரன்வல குடிபோதையில் இருந்தால் அவருக்கான தண்டனை கிடைக்க வேண்டும். என்னமொண்டையும் சொல்றேன், நீங்க இதையும் அவதானிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நல்லாட்சி அரசாங்கம் செய்த அதே பிள்ளைய அனுரகுமார திசாநாயக செய்ய ஆரம்பிச்சுட்டார். ஊழல்வாதிகள் மோசடிவாதிகள் என்று சொன்னாக்கள்ற கைதுகள்ல காலதாமதம் எடுப்பீங்களா இருந்தால் அது உங்களுக்கு அந்த போல் மாறி வரும். கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். இப்ப அவங்க உஷாராகும். இப்ப எப்படி போகுது, என்ன சொல்ற, ஊழல்ல ஈடுபட்டவங்க அவங்க இவங்க எல்லாம் இப்ப அசோக ரன்வேல நோக்கி தான் அங்க விரல் நிட்ட போறாங்க. கட்டாயம் கட்டாயம். எல்லாரும் விரலும் இங்கதான் வர போகுது. அடுத்து இப்ப வழக்கு போட போறோம், கேஸ் போட போறோம், எல்லாம் மாறித்தான் போகுது எல்லாம். உண்மைதான். அனுரா இன்னும் தாமதமா இருக்கிறது, அல்லது இந்த ஊழல் அதுகள்ல ஈடுபட்டவங்க, அல்லது தாஜுதீன் கொலை வழக்கு, லசந்த விக்ரம கொலை வழக்கு, எல்லாத்திலையும் இருந்து பொறுமையா இருக்கிறதுன்றது பெரும் விலை கொடுக்க வேண்டி வரப்போகுது. டில்சான், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த ப்ரோக்ராம்ல சிலவேளை நீங்க பிழையா விளங்கிக் கொள்வீங்க. நாங்களும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு நல்லபடியா நடக்கட்டும் தான் சொல்றோம். தொடர்ந்து இப்ப நாங்கள் திரும்பவும் சொல்றோம் டில்சான், இந்த சார் தோழர் என்று போடுறாக்கள் நாங்கள் இல்ல, எல்லார் மீதும் கரிசனையோடு இருக்கிறாளா நாங்க விமர்சிக்கிறோம். அதான் இப்ப அரசாங்கம் மக்கள் அரசாங்கமா இருக்கு. மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார செயற்படுகிறார். அவருக்கு முழுமையான சரியான ஒத்துழைப்பை அவர்களுடைய கட்சியினர் வழங்க வேண்டும். அமைச்சர்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை மேலும் துரிதப்படுத்த வேண்டும். உற்சாகமாக சரியான சட்டத்திற்கு அடிப்படைந்த அனைவருமே, கட்சியில் சார்ந்த அனைவருமே செயற்பட வேண்டும். ஆனால் இந்த கைது உடனடியாக நடந்த கைது நல்ல விஷயம். இன்னைக்கு காலையிலே, நேற்று இரவு விபத்து நடந்தது, வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். இன்று காலையிலேயே இந்த கைது நடக்குது, அது நல்ல விஷயம். கொஞ்சம் லேட் ஆகியிருந்தாலும் கேள்விகள் எழுந்திருக்கலாம், ஏன் இன்னும் இவர் கைது செய்யப்படவில்லை, ஒரு விபத்து ஏற்படுத்தி இருக்கின்றார் அப்படின்னு. ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் உடனடியாக, யார் இவரு முன்னாள் சபாநாயகர் அதெல்லாம் இல்ல, உடனடியாக கைது பண்ணுங்கன்னு ஆர்டர் வந்துருச்சு மேலிடத்துல இருந்து. அதற்கேற்ற இலங்கை போலீஸ் திணைக்களம் கைது பண்ணி இப்போ விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு மீம், இப்ப ஒரு மீமுக்கு வருவோம். இப்ப அனுரகுமார் திசாநாயகர் இது போட்டோ பார்க்கலாம், இப்ப நீங்க பாருங்க. இப்ப இது தனுஷ் நடிகர் தனுஷ், அவருக்கு ஒரு சின்ன மச்சம் அப்படின்னு அனுரகுமார் திசாநாயக்கர் தான் இது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மீம் நல்ல அர்த்தம் உள்ளதா இருக்கும். அவர் மொபைல பாக்குறாரு, அசோக் ரன்வேல குடிச்சிட்டு மாட்டிப்பட்டிருக்காரு, அப்படின்னு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு மாட்டிப்பட்டிருக்காரு. குடிச்சிட்டு இல்ல, குடிச்சதா சந்தேகிக்கப்படுறது. ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இப்படி மாட்டிருக்காங்க வைத்தியசாலையில, அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அது ஒரு மீம் இருக்கு. அந்த ராஜபக்சர்களுடன் எங்களுடைய உறவை நாங்கள் முறித்துக் கொள்கிறோம். 15 வருஷம் ராஜபக்சோட இருந்த உறவை இன்றையோட நாங்க அறுத்துக்கிட்டோம். தோல் கொடுக்கும் அப்படின்னா அந்த முறிந்த மரங்கள் கிளைகள் எல்லாம் இப்போ ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை. 15 வருஷ உறவை முறிச்சுக்கிட்ட ஜீவன் தொண்டமான் மீண்டும் அவர்களுடன் அந்த முறிஞ்ச அப்பாச்சியோட தொடர்பு முறிச்சது மகனோட சொல்லல. ஆனா ராஜபக்சக்கள் அப்படின்னு சொன்ன நாமல் ராஜபக்ச கள்ளண்டக்குள்ள நீங்க பசில் ராஜபக்ச, அப்படி அங்கால கோட்டபாய ராஜபக்ச, சமல் ராஜபக்ச, அந்த ராஜபக்ச, இது குட்டி ராஜபக்ச. அப்ப இவருக்கு ஜெனரேஷன். அப்ப அன்னைக்கு ஸ்டேஜ்ல சொல்றாரு 15 வருடங்களாக ராஜபக்ச உறவை முறுகிறோம் அப்படின்னு சொன்னவரு, இன்னைக்கு வீட்டு பிரச்சனையை பாக்குறதுக்காக நாமல் ராஜபக்ச போற நேரம் ஜீவன் தொண்டமான் சொல்றாரு, வீட்டு பிரச்சனையை நாமல் ராஜபக்சவிடம் சொல்லுங்கள், நாங்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் வேலை செய்கின்றோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருந்தது. அது கொஞ்சம் வைரலாக. இன்னும் ஒன்று பாத்தீங்களா டெல்சான், 15 வருடங்களுக்கு முன்பு உங்களை ஜனாதிபதியாக்கி இருக்க வேண்டும், நீங்கள் ஒரு புண்ணியவான், மக்கள் அன்போடு அரவணைப்பதை பார்க்கிறோம். அதாவது இத நான் திரும்பவும் சொல்றோம், இதுல ஒரு விடயத்தை, மக்கள் அனுரவ அன்போட அரவணைக்கிறாங்க, அனுரவ மக்கள் அன்போட அரவணைக்கிறாங்க. இடையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு தர அரவணைப்பும் இல்லாத மாதிரி ஒரு பெரும் பகுதி இருக்கு உங்களோட அரசாங்கத்துல, அதையும் மக்களை அரவணைக்கிற மாதிரி பாருங்க. தனியொரு அனுரகுமார திசாநாயக்க நாடும் இல்ல அரசும் இல்ல, ஒரு நல்ல தலைமைத்துவம்ன்றது எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து எல்லாரையும் இழுத்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போறதான் தலைமைத்துவம். கட்டாயம். இப்ப அவர் மட்டும் தான் செய்யறாருன்னு சொன்னா அங்கனே ஒரு தலைமைத்துவம் ஃபெயிலியர் இருக்கு. சோ அவரும் சேர்றதோட சேர்த்து அவருடைய சார்ந்த எல்லாரும் அதுக்கு நல்ல உதாரணம் ஒர்க் பண்ணணும்.
இன்னைக்கு 2009க்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் சம்பந்தன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் ஆவார். அவர் அடுத்த கட்டத்துல ஒரு அரசியல் தலைவரை வளர்க்காத அந்த ஒரு குறை தான் இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புன்றது உடைஞ்சி இன்றைக்கு அது சங்காகி விளக்காகி வீடாகி மீண்டும் அது சங்காகி விளக்காகி வீடாகி அப்படி அந்த அதுக்குள்ளால வந்து கொண்டு இருக்குது. ஆனா எப்படி சார் இப்ப சம்பந்தன் ஐயா ஞாபகப்படுத்துறீங்க சரியில்லை, அதை ஒன்றும் சொல்லக்கூடாது. அடுத்த தீபாவளிக்குள் தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு தீபாவளி கடந்து வந்த அவரை நம்பிக்கை உண்மையில அவரை அந்த தீபாவளிக்கு அந்த அவருக்கு வாழ்த்து செய்தியை உடனே ஜனாதிபதி அந்நேரம் பிரதமர் அந்த ராணியில் அதுக்கு பிறகு மைத்திரியாக்கள் அனுப்பக்குள்ள சார் உங்களுக்கு அவரை கிட்டத்தட்ட அவரை கொஞ்சம் ஒரு அந்த சார் அந்த பேர் சொல்லித்தான் அவங்க அழைக்கிறது கூடுதலா. அடுத்த தடவை உங்களுக்கு எல்லாம் செட்டில் சொல்லி 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 அவருக்கு தெரியாது இதெல்லாம் அவர் உண்மையில முயற்சி செய்தவர். சரி, இப்போ இந்த மனோ கணேசன் கட்சியில கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு போல. இப்ப ஏற்கனவே ஜனகன் அப்படிங்கிறவர் கட்சியில எடுத்துட்டு தான் விலகி இருந்தாரு. இப்ப ஜனகன் ஒரு போஸ்ட் போடுறாரு Facebookல, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரணிதரன் முருகேஷ் ஒரு போஸ்ட போடுறாரு. இன்னைக்கு என்னன்னு சொன்னா ஒரே அந்த Facebook போராதான் இருக்கு. இதையும் சொல்ல என்றால் மனோ கணேசன் காணி நான் வடக்கு கிழக்குல உங்களுக்கு கேட்டு பெற்று தரேன் இருகரங்கூப்பி வரவேற்கிறோம் என்றுதான் சுமந்திரன் பதிவு போட்டது. நாங்க அதற்கு பின்னர் மிக தெளிவா சொன்னாங்க அந்த காணி அப்படியான வழங்குற அல்லது அந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கு எங்களாலான மாவட்ட செயலாடி மட்டத்துல வேலை திட்டம். இப்ப அதன் பின்னர் பாத்தீங்கன்னா சுமந்திரன் ஒரு விரிவான செய்தி போட்டிருக்கிறார், வடக்கு கிழக்குல காணி கொடுக்கறதுக்கு தான் ஏற்பாடு செய்யறோம். சுமந்திரனுக்கு முந்தி நாங்களும் சொன்னாங்க, சுமந்திரன் வாழ்த்து தான் முதல் சொன்னவர், அதுதான் முதல் சொன்னது இல்லையா, எனக்கு ஞாபகம் இல்லையா. அதுக்கு பிறகுதான் நாங்க அதுக்கப்புறம் டீட்டெயிலா சொன்னாங்க மனோகணேசனை வாங்க அந்த வீடியோல அமைச்சு சொன்னாங்க. ஓகே ஃபைன். இதுல என்னன்னு சொன்னா இப்ப மனோ கணேசன் இப்படி ஒரு கருத்தை முன் வச்சதுக்கு அப்புறம் சுமந்திரன் வரவேற்க ஸ்டார்ட் பண்றார். ரைட், இப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்க நேரத்துல இப்ப கட்சி சார்ந்த கட்சியில முன்னாள் உறுப்பினர் ஒருவர் Facebook போஸ்ட் ஒன்று போறார், ஜனகன் விநாயகமூர்த்தி. என்னன்னு சொன்னா அந்த போஸ்ட பாருங்க. ஒருவர் மலையக மக்களை வடக்கு கிழக்கு போக சொல்கிறார், அதற்கு தனியார் காணிகளை தர சொல்கிறார், இவர் அவர்களை இன்முகத்துடன் வடக்குக்கு வரவேற்கின்றார். சிறப்பு. இங்கு வியப்பு என்னவென்றால் இருவரும் அந்தந்த பிரதேச மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவர்கள். இவர்கள் யார்? மலையக மக்களை எங்கு அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்ல அரசாங்கம் காணி கொடுக்க வேண்டும், தரமான வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்றல்லவா சொல்ல வேண்டும். ஒருவர் ஆரம்பத்திலிருந்தே அஜெண்டா பேஸ்ட் அரசியல் செய்பவர். இப்பொழுது இவரும் அந்த வளையத்தில் இணைந்து விட்டார் போலும். அழகிய மலையகமும் தமிழை இழக்கும், அதற்கு இந்த தரகு அரசியல்வாதிகள் தங்கள் வேலையை ஆரம்பித்து விட்டார்கள் என்றே என்ன தோன்றுகிறது என ஜனகன் விநாயகமூர்த்தி Facebookல ஒரு போஸ்ட் அதுல இவருக்கு சுமோக சாத்தி இருக்கிறார். ஆமா, அவர் தான் அத இப்படி போட்டிருக்காரு, மலையக தமிழ் உறவுகளை வடகிழக்கு மிகுந்த பாஸ்டுடன் மனதார வரவேற்க தயார் அப்படின்னு சுமந்திரன் சும்மா அவர்களுடைய போட்டோ அத செய்தித்தளத்துல போட்ட போட்டோவை ஷேர் பண்ணி தான் அந்த பதிவை போட்டிருக்காரு. அப்ப அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா மனோ கணேசன் அவருடைய கட்சியில பரணிதரன் முருகேஷ் ஒரு பதிவு, ஜனாதிபதி தேர்தலில் மலையக வேட்பாளர் எமது மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் சர்வதேச கவனத்தை ஈர்க்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட கதை விட்டவர், மடக்கும்புரவில் ஜனாதிபதி தேர்தல் செயலகம் திறந்தவர், இப்போது மனோ கணேசனுக்கும் சுமந்திரனுக்கும் பாடம் எடுக்க வருகின்றாராம். தனக்கு வீடு காணி வத்தலையில் இருக்கு, இங்கு குடித்தனம் பண்ணிக்கொண்டு அட்டன் மல்லியப்பூ சந்தியில் என்ன வீப் அப்படி நீங்களே பாத்துக்கோங்க, அதுல போட்டுக்கோங்க, அதுல பாத்துக்கோங்க, போஸ்ட்ல இருக்கு. ஏற்கனவே எம்பியா இருந்தும் கையாளாகாத ஆள்னு தானே கட்சியே கலட்டி விட்டுச்சு. பேச்சு மட்டும் பெரிய என்டன் பாலசிங்கம்னு நினைப்பு, அதுதான் அவர் குறிப்பிட்டிருக்காங்க. தும்பு கட்ட தடுக்க கூட தகுதி இல்லாத வெத்து வெட்டு மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்கணுமே தவிர கிரவுண்டுக்கு வர இயலாது. நாங்க யோசிச்சு இடம் பொருள் ஏவல் பார்த்துதான் அந்த மக்கள் பாவம் அதுகள் இந்த டைம்ல கவலையோட வேதனையோட இவங்க எல்லாரும் சேர்ந்து அதான் சொல்றது. இப்ப இதுதான் பார்க்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ இங்க மக்களுக்கு உடனடியா தீர்வு என்ன அப்படிங்கறத அரசாங்கம் சொல்லலாம், அரசாங்கத்துக்கு உடனடி முடிவுகள் எடுக்கலாம். இப்ப இவங்கெல்லாம் ஒரு கதைய உருவாக்கிட்டு அதுல வச்சு இப்போ விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இப்ப அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு எப்படி நம்ம நிகழ்ச்சியில எல்லாம் காண்பித்துக் கொண்டிருக்கோம் ஆதாரங்களுடன். ஒரு விடயம் நாங்கள் இந்த தளத்துல சொன்ன விடயத்தை அன்றைய நிகழ்ச்சியில பலர் வரவேற்றிருந்தாங்க, பல பேர் அது தொடர்புல மகிழ்ச்சி வெளியிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு அரசியல் நலனும் இல்லை, எங்களுக்கு என்ன நோக்கம், நாங்க
மக்கள காவல் நாய் தான் ஊடகம், நீங்களும் நானும். மக்களுக்காக தானே நாங்க, வேற யாருக்கும் இல்லை. நிச்சயமா. மக்களுக்கு சரியென்றா சொல்லுவோம், மக்களுக்கு நடக்கிற அநீதியை கதைப்போம், நிச்சயம் கதைக்க நிச்சயம். ஆமா, ஆமா. அதே மாதிரி நேற்று ஒரு செய்தி ஒன்று பதிவாகி இருக்கு. அதாவது நாங்க ரெக்கார்ட் பண்ணதுக்கு நேற்றைய செய்தி ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த செய்தி பதிவாகணும். எப்படின்னா அப்பாச்சிக்கு நேற்று ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. இத பத்தி நாங்க நேற்று பேசாம இருந்திருக்கோம் பாருங்க. மஹிந்த ராஜபக்சவிற்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பில் தனியார் மருத்துவமனைகளில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சத்திர சிகிச்சையின் பின்னர் அவர் அம்பாந்தோட்டைக்கு செல்லாது தனது பிள்ளைகளின் வீடுகளில் தங்கியிருப்பதாக ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த தற்பொழுது குணமடைந்து வழமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று தான் அந்த செய்தி. அத்தன் செய்தி. ஓ, நோய்கள் வந்தால் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் இன்னும் ஒரு கதையும் இருக்குது. வேற சுவாரஸ்யத்துக்கு குறைவில்லை தானே. சரியா? நீங்க பாத்தீங்களோ தெரியாது. இத பாருங்க ஒரு என்னடா சில விடயங்கள் நாங்க என்ன சொல்ல தொடர்ந்து சிரிக்க வேணும், தொடர்ந்து சில விடயங்களை பார்த்து கொண்டிருந்தா தான் அந்த கவலைகள் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போய்விடும், அத மாதிரி கவலையும் போயிடும். கொரோனா வைரஸ் என்பது ஒரு நாங்கள் நினைக்கின்றவாறு பெரிய நோய் அல்ல. தடுமல் வருகின்றதை போன்று ஒரு புதிதாக வந்திருக்கின்றது ஒன்று. இவைகளுக்கு முறையான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது தடுமலை விடவும் இது ஒரு குறைந்த அளவிலான ஒரு இலகுவான நோயாக இது போகும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுக்குத்தான் லூஸ், தனி லூஸ், கலப்பில்லாத லூஸ். இல்ல சிரிக்கிறது அந்த நோய்கள் வார போது என்ன சொல்ற, அவர் உண்மையில என்ன சொல்ற, அவற்றை திறமையை பாராட்ட வேணும். ஆனா இப்போ தெரியும், நாடளாவிய ரீதியில இந்த இயற்கை அனர்த்தத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பணம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. வீடுகளை சுத்தம் பண்றதுக்கு 25,000 முதல் கட்டமா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நேத்து ஒரு அம்மா பெண்ணொருவர் போயிட்டு 25,000 காசை வாங்கிட்டு அனுர என்றாலே காசுதான் அப்படின்னு வெளியாதாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் ஆடி சல்லியம்புனா சல்லியம்புனா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி மகிழ்றாரு. இப்ப அந்த வீடியோ பார்க்கலாம். Salli hambuna, salli hambuna, salli hambuna. Pandahay, dadahay, palosdahay, visidahay, visipandahay. Salli nam, Anura Mahathya nam, salli tamai. விசிபந்தாய் சல்லிடம் அனுரமாத்தியா தமாயா. அது எது எப்படியோ அரசாங்கம் கொடுக்கிற பணம் சரியா நல்ல பைத்ததுக்கு பயன்படும். அனுரவம் சொல்லி இருக்கிறாங்க, ஜிஎஸ்மார் உங்களோட வீட்டு காசை கொடுக்குறேன்னு நினைக்காதங்க. நீங்க மக்கள் பாதிக்கப்பட்ட இந்த ஒரு தயவு தாச்சரியம் எல்லாம் உடைய காசை கொடுங்க. நீங்க உங்களோட வீட்டுல உங்களோட சம்பளத்தை கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம். அனுர இது சொன்ன மாதிரி ஒரு தகவல். ஆமா, நானும் பார்த்தேன், Facebook பதிவுகள் இருக்கு. சோ யாரும் அவங்கவுங்க பாக்கெட்ல இருந்து காசு கொடுக்கல. இது அரசாங்க பணம், மக்கள் பணம். சோ அவங்களுக்கு சரியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கறதுல அரசாங்கம் ரொம்ப கவனமா இருக்காங்க. ஏஜி ஆபீசர்ஸும் ரொம்ப அவதானமா தான் ஒவ்வொரு கணக்கெடுப்புகள் எடுத்து தரவுகளை சேகரிச்சு அவங்களுக்கான பாதிக்கப்பட்டவங்களுக்கான பணத்தொகையை கொடுத்து கொண்டு வராங்க. இன்னும் ஒரு சில இடங்களுக்கு கிடைச்சில்ல, அதையும் சொல்லி ஆகணும். சோ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எங்க இருக்காங்களோ அவங்களுக்கு உடனடியாக மலையகத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள்ல இருக்கிற மக்கள், அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடர் அல்லது லயன் குடியிருப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இந்த தொகையை கொடுக்கணும். 25,000 50,000 தொகை கொடுக்கணும் என்றால், இப்ப பாருங்க அதுக்கு தோட்ட வேலை போயிடாது. கண்டியில நீங்க சொன்ன இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் தோட்ட வேலை போயிடாது. இதுல கிராம சேவகர் அல்ல அரசாங்கமும் தங்களோட சுற்று நிறுவனத்தில் ஒரு மாற்றத்தை செய்து இந்த விடயத்துல உடனடியா ஒரு மனிதாபிமான நடவடிக்கையில் ஈடுபடணும் என்று சொன்னால், மற்ற இடங்கள்ல நீங்க வைக்கிற கட்டுப்பாடு, ஆனா மலைய பகுதியில அந்த மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு மண் சரிவு வருமா அல்லது நிலம் கீழே போயிருமான்ற தொடர் அச்சம் அவங்ககிட்ட இருக்கு. எனவே இதுல ஒரு மிகவும் ஒரு கண்ணியத்தை காப்பாற்றணும் சொல்லி இப்ப தொடர்ந்தும் வானிலை அறிக்கைகள் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. ஏன்னா காலநிலை இன்னும் கொஞ்சம் மோசமா கொண்டு கொடுக்குற 10 கிலோ அரிசியும் 3 கிலோ மாவும் எத்தனை நாளைக்கு காணும்? ஒரு 3 ஆக குறைஞ்ச 3 அல்லது 2 பிள்ளை இருக்கிற வீட்டுல அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ற அடிப்படை தேவைகள் வாங்கக்கூடியதுக்கு கூட பணம் இல்ல. முந்த நாள் பாக்குற ஒரு அம்மா அவரோட டேப் ரெக்கார்டரை கொண்டு இதை எடுத்தது காசு தாரீங்களான்னு வீடியோ ஒன்று பார்த்தேன், நான் கேட்கிறேன். அதெல்லாம் ஒரு பெரிய பார்க்க பரிதாபமா இருக்கு. இந்த மலைய பக்கத்துல இருக்கக்கூடிய லயன் குடியிருப்புகள் மற்றும் மலைச்சாரல்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசாங்கம்
தண்ட நடைமுறையை மாற்றி இந்த உதவியை செய்யறது முன்வரை உடனடியா உதவியை செய்யணும். உடனடியா செய்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க இன்னமும் காத்து கொண்டிருக்காங்க நிறைய இடங்கள்ல, முகாம்கள்ல, அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட முகாம்கள்ல இருக்கவங்களுக்கு வந்து அந்த நிவாரண பொருட்கள், பணம் எல்லாம் உடனடியா கிடைக்குது. ஆனா அதையும் தாண்டி இன்னும் லயன் வீடுகளில், லயன் குடியிருப்புகளில் இருக்கிற மக்களுக்கு இன்னும் யாரும் அந்த பகுதிகளுக்கு போயிட்டு பார்க்கவும் இல்லைன்னு சொல்லப்படுது. சோ அது இந்த உண்மை போயின்னு தெரியாது. ஆனாலும் இன்னும் பார்க்காத இடங்கள் நிறைய இருக்கு. நான் பர்சனலா நிறைய உறவுகளுக்கு பேசினா இன்னும் யாரும் வந்து பார்க்க டில்சன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கவலைத்தான். அந்த மாதிரி இடங்களுக்கு உடனடியா அரசு அதிகாரிகள் போயிட்டு பார்த்து அவங்களோட நீட்ஸ் என்ன, தேவைகள் என்ன அப்படிங்கறத உடனடியா பூர்த்தி செய்து கொடுத்தால் எங்களுக்கும் சந்தோஷம், அவங்களும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். சோ அதுதான் நிலைமை. டில்சான் திரும்ப சொல்றேன். டில்சான் முதலாவது சொன்னத அனுர உடனடியா கட்சி கூட்டத்தை நடத்தவனும் அல்லது அமைச்சரவை கூட்டம் நடத்த அல்லது நாடாளுமன்ற உறுப்பினருடன் கூட்டம் நடத்தி இந்த அனர்த்தத்தை எதிர்கொள்ற அளவுக்கு இன்னும் தயார்படுத்தல் பெர்ஃபெக்டா இல்லை. அதாவது அந்த என்ன சொல்ற அந்த இன்னும் அது சரியா ஒரு ஒரு கட்டமைப்பு போடப்படல. அந்த கட்டமைப்பை போட்டு அல்லது அந்த கட்டுமானத்தை போட்டு உடனடியா நகர்த்த வேணும். தனியொரு அனுர பாராட்டப்பட வேண்டியவர். ஆனால் அந்த தலைமைத்துவம் அனைவருக்கும் கொடுக்கப்படும். அதுக்கு கீழே வந்து நின்று அல்லது டில்சான் அல்லது கீழே வந்து நின்று நீங்க அனுரவை விமர்சிக்கிறீங்க, அனுரவுக்கு எதிராக உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்றோம். நீங்கள் அக்கறை கொள்ளக்கூடிய எந்த நபர் மீதும் நீங்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய பிழைகளை சுட்டி காட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த அக்கறை, நீங்கள் மதிப்புக்குரியவர் அல்லது நீங்கள் என்ன சொல்ற மிகவும் நெஞ்சுக்கு நெருக்கமானவர் பெருமதியாக இருப்பார். உதாரணத்துக்கு பாருங்க டில்சன், கணவன் மனைவி, நீங்கள் ஒரு புது கல்யாணக்காரால் ஒரு குழந்தை இருந்தாலும் ஒரு இளமால் பாருங்க உங்களோட வீட்டிலேயோ இல்ல நீங்களோ மனைவி அதெல்லாம் பப்ளிக்கா சொல்ல வேணாம். அச்சோ இல்ல டில்சான் சொல்றேனப்பா. நீங்க வருஷம் கடந்துட்டு உங்கள்ட்ட சொல்லுவா டில்சான் நீங்க இந்த ஆங்கரிங் பண்ணது அப்படி இல்ல இல்ல எனக்கும் சொல்லுங்க எப்படி இல்லன்னு. இப்ப எனக்கு இந்த சொல்ற மாதிரி என்ன ஸ்கிரீனை மாத்துங்கன்னு இப்ப வயிற்று சொல்ல போன் அடிச்சே கிளிக்கிறாங்கப்பா. போன் அடிச்சே மாத்திர மக்களே மாத்திரம் அதை மாத்திரத்துக்கு ஏற்பாடு செய்தாச்சு, அதையும் மாத்திரம் அதை விடுங்க. அது வந்து அக்கறைன்றது அதுக்கண்டு இல்ல எங்கிட்ட திறமைக்கு நாங்க செய்யறோம், நீங்க கேளுங்க, நாங்க தான் பெரிய அப்படி இல்லை. நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம். அப்பனா அரசாங்கமும் நீங்க சொல்றதை கேளுங்க. எங்களுக்கு என்ன சொல்றாங்க ஸ்கிரீன் பிரச்சனையா இருக்கு மாத்தான்னு போன் அடிச்சு இப்ப வேற லெவல்ல போன் போகுது இல்லையா? இப்ப ப்ரோக்ராம் வேற லெவல்ல ஸ்கிரீனை தூக்குறது இப்ப ஸ்கிரீனை தூக்குனது இப்ப எங்கடா கிணத்த காணல என்ன மாதிரி வடிவேல் மாதிரி வராங்களோ தெரியாது. இது மக்களுடைய அரசாங்கம், மக்களால் நியமிக்கப்பட்ட அரசாங்கம். சோ அரசாங்கத்துல குறைகள் இருந்தால் மக்கள் சுட்டி காட்டுவார்கள், சுட்டி காட்ட வேண்டும். அதான் நிச்சயம் நடக்கணும். சுட்டிக்காட்டி அதை திருத்திக் கொண்டு இந்த அரசாங்கம் முன்னோக்கி பயணிக்க எம்மாலான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்க வேண்டும். காரணம் அரசாங்கத்தின் மீது மிக முக்கியமாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி அனைவருக்கும் ஒரு நல்ல மரியாதையும் மதிப்பும் நம்பிக்கையும் இருக்கின்றது, அன்பு இருக்கின்றது, எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இவர்தான் இந்த நாட்டை வேறொரு லெவலுக்கு செய்து கொண்டு போகிறார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. காரணம் கடந்த ஒரு சில நாட்களாக ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய நடவடிக்கைகளை எல்லாருமே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அனைவருமே கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மத்தியிலிருந்து, மக்களுடைய லெவல்ல இருந்து ஒரு ஜனாதிபதி யோசிச்சு செயற்பட்டு கொண்டிருக்கிறத கண்ணூடாக எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கு. சோ நம்பிக்கைத்தான் வாழ்க்கை, நல்லதே நடக்கணும்னு நாங்க நம்புறோம். இன்னும் 5 வருஷத்துல என்ன தலைவன் என்றவன் அல்லது முதலாளி என்றவன் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அவன் வேலை செய்யக்கூடாது. அவனுக்கு கீழே இருக்கிற அவ்வளவு பேரும் தீயா வேலை செய்யணும். ஆனா இங்க மாறி நடக்குது. தலைவன் வேலை செய்யறான், தலைவனுக்கு என்ன நடக்குன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. ஊழல் இல்ல, நேர்மையா எல்லாம் நடக்குது. வேலை திட்டங்கள் மாறி நடக்கணும். இதுதான் ஒரு முதலாளிக்கும் ஒரு தலைவனுக்கும் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பண்பு, தலைமைத்துவ பண்பா இருக்கக்கூடிய. அதை விட்டு போட்டு நான் நல்ல நேர்மையானவன், டில்சான் நல்ல நேர்மை, 2 பேரும் சேர்ந்து இந்த ப்ரோக்ராம் இன்னும் ஒரு ஆளும் இதே தளத்துல செய்தாதான் அது எங்க 2 பேருக்கும் வெற்றி. எங்களை போல அவரும் செய்யணும். அதை விட்டு போட்டு டில்சானும் தமிழரசும் இல்லைன்னு சொன்னால் இந்த ப்ரோக்ராம் இல்ல அல்ல இந்த ஷோ இல்லைன்னா அது புள்ள. அதுதான் அந்த தலைமைத்துவம் இல்லாத பண்பு. டில்சானும் ஒரு ஆளை வளர்க்கணும், நானும் ஒரு ஆளை வளர்க்க, அவர் ஒரு நாளைக்கு இது செய்யணும். அதுதான் அடுத்த கட்டத்துக்கு போகும் இல்லையா டில்சான்? எனவே அனுரகுமார திசாநாயக்க உங்களுக்கு இதை நாங்க ஒரு உரிமையோட உங்கள்கிட்ட சொல்றோம், செவிமடுப்பீங்கன்ற நம்புறோம். அப்படி இல்லை இப்படித்தான் இருக்க போறீங்கன்னா அதுக்கு வரப்போற நெருக்கடியை நீங்க தான் சந்திக்க வேணும். அதை நாங்களும் எங்களோட நிகழ்ச்சியில பெருசா சொல்லிடுவோம். ஓகே டில்சான், வேற என்ன டில்சான்? இவ்வளவுதான் செய்தி. வெளிநாட்டில இருந்து வந்திருக்காங்க. அதாவது அமெரிக்காவின் அரசியல் விவகாரங்களுக்கான துணை ராஜாங்க செயலாளர் அலிசன் ஊக்கர் ஜனாதிபதி அனுரகுமார சம்பந்தமாக ஒரு விடயம் சொல்லியிருக்காங்க. எப்படி சொன்னா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயவின் கீழ், அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கையை மீண்டும் சிறப்பாக கட்டியெழுப்ப முடியும்.
எந்த உதவியையும் எந்த நேரத்திலும் செய்ய நாங்கள் தயார் என்று அமெரிக்காவின் அரசியல் விவகாரங்களுக்கான துணை ராஜாங்க செயலாளர் அலிசன் ஊக்கர் தெரிவித்திருக்கிறார். சோ உள்நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற அதே நம்பிக்கை வெளிநாட்டில் இருக்கின்ற பெரிய பெரிய அரசியல் தலைகளுக்கும் இருக்கின்றது என்பது குறித்து இந்த பதிவுகளிலிருந்து எங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக டெல்சன், நீங்க கூறிய மாதிரி அந்த பண்புகள் அல்லது தலைமைத்துவங்கள் எல்லோரிடமும் பகிர வேண்டும், எல்லோருக்கும் வழங்க வேண்டும். அப்படித்தான் இந்த இப்படியான கட்டுமானங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்கின்ற ஒரு தகவலை தான் இதுல நாங்க பதிவு பண்ணலாம். விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்ற போது விடுதலை புலிகளின் தலைவர் பேச்சுவார்த்தை செல்லல. அதுக்கண்டு ஒரு குழுவை நியமிச்சார், அவங்க தான் அதை கையாண்டாங்க. இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை வந்த போது அதுக்கண்டு ஒரு குழு அமைச்சார். அதே போன்று சுனாமி கட்டமைப்பு வந்தப்போ ஒரு குழு அமைச்சார். அது போன்று அனுர்குமார் திசாநாயக்கன்றவர் வந்து ஒரு இடத்திலிருந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கான அணிகளை தயார்படுத்தணும். அணிகளை தயார்படுத்தாம இப்ப நேற்று அந்த அமெரிக்க உதவி அரசியல் செயலாளரை சந்திக்கிற போது ஒரு குழு ஒன்று இருந்திருக்கணும். அதுல இந்த ஒன் மேன் ஷோ ஆடுறதுதான் பிரச்சனை. இதுதான் தமிழரசு கட்சிக்கும் பிரச்சனை, அனுரவுக்கும் பிரச்சனையா வரப்போகுது. இது ஆரோக்கியமான நிலைமை இல்லை. இது வந்து ஒரு தகவலுக்கு தான் சொல்றோம். இது வந்து நீங்கள் கீழே கோமெண்ட்ஸ்ல வந்துட்டு ஊன்னு கத்தாதங்க, முதல் கேளுங்க, கொஞ்சம் செவிமடுங்க, அடுத்தது பார்ப்போம். ரைட், தொடர்ந்து பார்க்கலாம், அவதானிப்போம். அது சம்பந்தமாக பேசுவோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும். நாட்டு நடப்புல உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ தொடர்ந்தும் பாருங்க, லாங்காஸ்டியோட இணங்க என்று கூறிக்கொண்டு சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க என்று கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுறோம். பாய் பாய் டில்சான். பாய் பாய், நன்றி.